தமிழிசையை கூப்பிட்டு திட்டுறாரு சார் அமித்ஷா, அதை பாத்தீங்களா? அது உங்களுக்கு கவலை கொடுக்கலையா? தமிழிசை உங்க பக்கத்துல வச்சு திட்டினாரா இல்ல நீங்க மைக் வச்சு கேட்டீங்க? தமிழகத்தின் எடியூரப்பாவாக அண்ணாமலையை ஒரு வேலை அவங்க முன்னிறுத்துறாங்க. கேள்விக்கு பதில் சொல்ல விடுங்க டிபி. உங்க பிரச்சனையே தான். சேலத்துல எனக்கு 10 ஓட்டு இருக்குதுங்க என் குடும்பத்துக்கு. உங்க பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நான் 10 ஓட்டையும் டிரான்ஸ்பர் பண்ணி விக்கிரவாண்டியில இந்த இடம் நான் வாக்கு அப்படி போட்டாதான் ஜெயிக்க முடியும் போலமே ஏடிஎம்கே. ஐயோ, அண்ணா திமுக காரன் அதிக கொள்ளையடிச்சானா தமிழ்நாட்டை, திமுக காரன் கொள்ளையடிச்சாரான்னு போய் கேட்டு பாருங்க. ஆனா கொள்ளைங்கிறத 2 பேருமே பண்ணிருக்கீங்க. அது போட்டியே திமுகவுக்கும் பாஜகவுக்குங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சோ. எடப்பாடி பழனிசாமி யாருமே கண்டுக்கல போலயே சார். ஆனா அம்மா ஜெயிச்சாங்க 2014 சார். அன்னைக்கு மோடி வந்து அம்மாங்கிறீங்களா? வாஸ்தவம் தான். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் சுத்தக்கூடிய தலைவர்ல. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் டிபி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில் என்ன குறை இருக்கு போது, அதான் ஒரு சிவாஜி கணேசன் படத்துல பாட்டு வருமே, சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் சிரித்து கொண்டே அழுகின்றேங்கிற மாதிரி 3 வருட திராவிட மாடல் ஆட்சி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு சிரிக்கிறதா, இன்னும் 2 வருஷம் இருக்குதுன்னு நினைச்சு அழுகுறதான்னு தமிழக மக்கள் இருக்கிற அதே நிலைமையில தான் நானும் இருக்கிறேன். சிறப்பா ஒன்று சொல்லுங்க. ஓகே சார். நீங்க கடந்த இன்டர்வியூ நம்ம பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க ஓபிஎஸ் அவர்கள் இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்னீங்க. பட் ஆனா இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவுடைய முதலமைச்சரா பதவியேற்கிற அந்த விழாவில் மேடையிலேயே அவருக்கு இருப்பு வழங்கியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். அதிமுகவில் அவரோட ஃபைல் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஒரு 3 முறை ஏதோ அதிர்ஷ்டவசத்தால் அந்த கிரிக்கெட்ல அந்த காலத்துல சொல்ற மாதிரி நைட் வாட்ச்மேன் சொல்லுவாங்க. டெஸ்ட் மேட்ச்ல உங்களுக்கு நீங்களாம் டெஸ்ட் மேட்ச் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் கபில் தேவோட பயங்கரமான ஃபேன். இந்த டெஸ்ட் மேட்ச்ல சாயந்தரம் ஒரு 3 மணி மேட்ச் முடிய போற நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் உழுவாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நீ எந்த ஷாட்டும் அடிச்சிடாத, போய் எல்லா பாலையும் கட்ட வையே அப்படின்னு ஒரு டொக்கு பேட்ஸ்மேன் அனுப்புவாங்க. அதான் நைட் வாட்ச்மேன் பாங்க. அந்த மாதிரி அதிர்ஷ்டவசத்தால் நம்ம பேச்சுமுத்து பலாப்பழம் பன்னீர்செல்வத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதை அவர் தக்க வச்சுக்காம கட்சிக்கு எதிரான துரோகம் பண்ணி கட்சி சின்னத்தை முடக்கினது இல்லாம அலுவலகத்தை அடிச்சு உடைச்சது, புரட்சி தலைவி அம்மா உட்கார்ந்து இந்த சேரை எட்டி வச்சு நாசம் பண்ணது. இந்த மாதிரி கட்சிக்கு இவ்வளோ இல்ல. நேற்று அவர் அறிக்கையே நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னதான் சார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓபிஎஸ்? அதான் சொல்லிட்டாரு, சரி நான் கட்சியிலேயே வந்துடுறேனே, எல்லாம் ஒன்னா இருந்தா தானே வெற்றிங்கிறாரு. ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுக்கிறாரு? அதே இன்னொரு அறிக்கை அவரை விட சொல்லுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த தலைமை பண்பை நான் ஏத்துக்கிறேன், தலைமையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இது பண்ண சொல்லுங்க. செஞ்ச செயலுக்கெல்லாம் ஏன் சார் அவர் இந்த அளவுக்கு இறங்கி வர்றாரு? அவருக்குன்னு ஒரு தன்மானம் வேணாமா? 3 வாட்டி முதலமைச்சரா இருந்தவர் தானே சார் சொல்றோம். அதே அப்ப அடிக்கிறப்ப எங்க போச்சு புத்தி? அப்ப யாரு சொல்லி கொடுத்தா? பெங்களூர் புகழேந்தி சொல்லி கொடுத்தாரா? இல்ல யாரு சொல்லி? ஓபிஎஸ் எல்லாமே ஏடிஎம்கேல பண்ருட்டி பலாப்பழம் சொல்லி கொடுத்துச்சா? ஓபிஎஸ் எல்லாமே ஜெயிக்க முடியும். பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தா அந்த இடம் உருப்பிடுமா? எம்ஜிஆருக்கே தவறான தகவலை சொன்னவரு அன்னைக்கு நான் பண்ருட்டி பலாப்பழம் இதெல்லாம் போய் அடி அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சா? அது 4 பேர் இருந்தாங்க. 2 டயரை காணும்னு நினைக்கிறேன். இந்த பெங்களூர் புகழ்லேருந்து ஒரு தனி ரூட் எடுத்துட்டாரு. அவங்க என்னமோ நான் ஊமி கூணு இவரு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. என்ன உம்மி மாதிரி என்னது உரிமை மீட்பு குழுன்னு, அதுல இருந்து இன்னொரு குழு. இதெல்லாம் ஈசல் கூட்டம் எல்லாம் போய் அதிமுகவுக்கு புத்தி சொல்லிட்டு இருக்குது. இல்ல எலெக்ஷன் ரிசல்ட்டை நீங்க பாத்திருப்பீங்களா சார்? எலெக்ஷன் ரிசல்ட்டை நீங்க பாத்திருப்பீங்க. சவுத் தமிழ்நாடெல்லாம் ஏடிஎம்கேவே இல்லாம போயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கு. நீங்க மறுபடியும் ஓபிஎஸ் சேர்த்த மாட்டோம்னா ஜெயிக்க முடியாதே சார். தேசியமும் தெய்வீகம் தனது 2 கண்கள்னு சொல்ற தேவர் பெருமக்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன ஒட்டுமொத்தமா ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிறாங்களா? அப்ப ஜெயிச்சிருக்க வேண்டியதானே பலாப்பழம். ஆனா அவங்க அதிமுக பலாப்பழம் ஏங்க புளுத்து போச்சங்க? அதிமுக இவ்வளவு காசு வாடி போயிருச்சு சார். ரெட்டலை வாடி போயிருச்சாங்க. ரெட்டலை வாடி போச்சுன்னா ரெட்டலையை வந்து எல்லாம் நாசப்படுத்தி கட்சி எல்லாம் கந்தரகோலம் பண்ணி அதை இப்ப மீட்பு பணியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த மதிக்கக்கூடிய தேசியமும் தெய்வீகம் எனது கண்கள்னு சொல்ற தேவர் பெருமகனார் சேர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் அந்த சமுதாயத்தின் ஒரே பிரஜை நான்னா இந்த துரோகி தினகரனையும் இந்த புளுத்து போன பலாப்பழத்தையும் ஜெயிக்க வச்சிருக்கணும்ல. ஜெயிக்க வச்சாங்களா? என்னைக்குமே உனக்கு தெரிஞ்சுங்க, தேவர் வந்து அந்த சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, அவர் ஒரு தேசிய தலைவர். ஆனா அவரே ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சப்ப
அது சமுதாய ரீதியா அது வந்து பெரிய வெற்றி பெறல. தேவரை வந்து ஒரு தேசிய இதாத்தான் பாக்குற மொழி, அது அல்ல பிரச்சனையே. ஏன் மத்த உதயகுமாரை பார்த்தா அவங்களுக்கு அந்த சமுதாயத்துல இருந்து வந்த மாதிரி தெரியலையா? ராஜன் செல்லப்பாவை பார்த்தா அவங்களுக்கு அந்த சமுதாயத்துல இருந்து வந்த மாதிரி தெரியலையா? ஓஎஸ் பண்ணி எல்லாம் பார்த்தா பன்னீர்செல்வத்துக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க சார், இப்ப ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் எல்லாமே அங்கதான் இருந்தாங்க. பட் ஆனா வாக்குகள் வரலையே. ராமநாதபுரத்துல நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் 2000 ஓட்டு தான் சார் டிஃபரன்ஸ். திருநெல்வேலியில நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் 2000 ஓட்டு டிஃபரன்ஸ். கன்னியாகுமரியில் 4வது இடம் போயிருச்சு. அது அம்மா இருக்கிற காலத்துல அங்க தேசிய கட்சி. ஆனா அம்மா இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் இருந்த பக்கம் 4வது இடத்துக்கு போகுது. பதில் சொல்ல விடுங்க டிபி, உங்க பிரச்சனையே அதுதான். சொல்லுங்க சார். அம்மா இருக்கிற காலத்திலேயே கன்னியாகுமரிங்கிறது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா வேற. கருணாநிதி சொல்லுவாரு, நெல்லை என்னுடைய எல்லை, நெல்லைக்கு அப்புறம் எனக்கு தொல்லையும் பாரு. அந்த மாதிரி அந்த கன்னியாகுமரிங்கிறது கேரளாவோட வாடகை அடிக்கும். அங்க தேசிய கட்சிகள் தான். இந்த நாடு முழுக்க செத்து போய் சவப்பெட்டியில பொலிட் பியூரோ, இரும்பு பியூரோன்னு ஒரு கட்சி வச்சிருப்பானுங்களா, அது சவப்பெட்டிக்கே போயிடுச்சு. ஆனா அது கொஞ்சம் அங்க உயிர் போட இருக்கும். நாம் தமிழர் கட்சி என்ன தேசிய கட்சியா? பிரெஞ்சு எலிமெண்ட் அது. அது துரதிர்ஷ்டம். இந்த தமிழ்நாட்டுல வளர்றது அது ஒரு பிரெஞ்சு எலிமெண்ட் அது. அது அவரு எல்லாம் சொல்லுவாரு, அதான் எல்லாம் படையெடுத்து போய் இலங்கையை பிடிப்பேன், புதிய அதிபர் ஆகும் பாரு. ஒரு விதத்துல பாஜகவை ஆதரித்து பேசுறது என்னுடைய நோக்கம் இல்ல. நாம் தமிழரை பின்னுக்கு தள்ளிட்டு பாஜக அந்த இடத்துக்கு வந்திருக்குங்கிறது ஓரளவுக்கு எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா அது ஒரு தேசியத்தை பேசக்கூடிய கட்சி. நாம் தமிழர் சீமான்ங்கிறது ஒரு நவீன பிரிவினைவாதி. இந்த விடுதலை புலிங்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல மறுபடியும் ஒரு காலத்து 67 திமுக ஆதரிச்ச அந்த பிரிவினைய இன்னைக்கு ரொம்ப மாடலா இந்த ஓல்டு வைன் இந்த நியூ பாட்டில்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நவீன பிரிவினை பேசுற சீமான் வந்து இந்த களத்துல இருந்து முற்றிலும் அதுதான் ஒட்டுமொத்த தமிழகமே கவலைப்படணும். வெறும் வாய்ச்சவடா. அந்த நாம் தமிழரோட வளர்ச்சி உங்களுக்கு கவலையை கொடுக்குது. தமிழிசையை கூப்பிட்டு திட்டுறாரு சார் அமித்ஷா, அதை பாத்தீங்களா? அது உங்களுக்கு கவலையை கொடுக்கலையா? தமிழிசை உங்க பக்கத்துல வச்சு திட்டினாரா இல்ல நீங்க மைக் வச்சு கேட்டீங்களா? சொல்லுங்க. சரி, என்ன பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்களா வந்து அர்த்தமாட்டுக்கு அது வந்து இன்னொரு கட்சியோட விவகாரம். வேற என்ன சார் சொல்லிருப்பாரு? நல்லா இருக்கியாமா, நல்லா இருக்கியா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அதான் பக்கத்துல மைக் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தமிழிசை அக்கா போற இல்ல சார், இல்ல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனாவது தெரியும்ல, என்ன பேசுறாரு? பாடி லாங்குவேஜ் இந்த மீடியாக்காரன் கண்டுபிடிச்சது. பட் அதுல இது வந்து எல்லாருமே அனுமானம், இந்த ஆந்தையாரு, கழுகாரு, புழுகாரு இப்படி எல்லாம் பேசுவோம் இல்ல, அந்த மாதிரி அவங்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனால் நான் என்னுடைய அந்த வீடியோவை நானும் வெளிநாட்டுல இருக்கிறப்ப நான் பார்த்தேன். அதை பார்க்குறப்ப என்னன்னா, ஒரு தமிழிசை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குமரி அண்ணன்கிற ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு அவங்களுடைய புதல்வி, 2 மாகாணத்துக்கு கவர்னரா இருந்தவங்க, பாஜகவோட மாநில தலைவராக இருந்தாங்க. நான் பாஜகவில் பயணிக்கிற காலத்துல அவங்க நான் சேர்ந்து ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி இந்த கட்சியில சேர்ந்தாங்க. மிகப்பெரிய ஒரு லீடரா இருக்கிறவங்க மேல நான் சொல்ல வந்துடுறேங்க. வருத்தங்கள் இருந்தா மரியாதைக்குரிய அமித்ஷா அவங்கள தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு ஏதாவது வருத்தங்களை தெரிவிச்சிருக்கலாம், இல்ல கண்டிக்க செஞ்சிருக்கலாம். ஏன்னா உள்துறை அமைச்சர் இந்த கட்சியினுடைய நம்பர் 2 லீடருங்கிறப்ப அவருக்கு இந்த வெளிப்படையாவே போட்டு வரேன் இருங்க. ஆனால் ஒரு பதவியேற்பு விழாவில் இப்ப 100 கேமரா அவரை நோக்கி இருக்கிறப்ப லட்சக்கணக்கான முன்னாடி அந்த மாதிரி அவர் பண்றாரு அப்படின்னா அதை அவரு அதாவது அதை வெரி பாயிண்டட் அவுட்டா தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஏ கிளியர் மெசேஜ் டு த தமிழ்நாடு பிஜேபி பீப்புள்ஸ். அதாவது அவரு மனசுல என்னோட யூகம் தான், கழுகாரு, புழுகாரு, ஆந்தையார் மாதிரி இது என்னோட யூகம் தான். அதாவது எப்படி எடியூரப்பாவை ஒரு 15 வருஷம் கர்நாடகாவில் அவர் கையில கட்சியை கொடுத்து கட்சியை வளர்த்துங்க, எல்லாமே நீங்க தான், உங்களை நாங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம்னு மத்திய தலைமை கொடுத்ததுனால பாஜக அங்க ஒரு அபரிதமான வளர்ச்சி வந்த மாதிரி தமிழகத்தின் எடியூரப்பாவாக அண்ணாமலையை ஒரு வேளை அவங்க முன்னிறுத்துறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு, முன்னிறுத்தி தானே சார் ஜீரோவாச்சு சார், அது அவங்க கட்சியோட பாடு. ஆனால் நான் வந்து மற்றவங்க மாதிரி கண்ணை மூடிட்டு சொல்ல, இதே நீங்க போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டப்ப நான் சொன்னேன் பாஜக நிச்சயமா ஒரு இரட்டை இலக்கத்தை தொடுவாங்க, 7 to 12% ஓட்டு அவங்க வாங்குவாங்கன்னு சொன்னேன். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, அது அண்ணாமலையினால் இல்லை, அண்ணாமலையில எந்த கிரெடிட்டும் எடுக்க முடியாது. பிரதமர் மோடியின் தமிழக படையெடுப்பு தான் காரணம். அவரு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. 2019 திமுகவும் திமுகவோட சார்பு ஊடகங்களும் இங்க மோடி ஒரு பெரிய வில்லனா இங்க ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இங்க அவங்க ஒரு இது பண்ணி வச்சிருந்தாங்க. 2021 அந்த எதிர்ப்பு மோடி மேல இல்ல, மோடியை ஏன் நம்ம ஆதரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான பார்வை, ஒரு நேர்மறையான பார்வை அவர் பின்னாடி போனதுனாலையும் அவர் 5-6 முறை 89 என்னுடைய நினைவு ராஜீவ்காந்தி அவர்கள் இதே மாதிரிதான்
19 முறை தமிழகத்துக்கு வந்தார். ஜி.கே. மூப்பனார் வந்து அன்னைக்கு ஜி.கே. வாசனுடைய தந்தையாரு 25 சீட்டு ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அதிமுகவோட ஒரு சீட் கம்மியா ஜெயிச்சாங்க. அதிமுக அன்னைக்கு ஜே அப்படின்னு பிரிஞ்சிருந்தது. அப்ப வந்து அது ராஜீவ்காந்தி தான் அதுக்கு முழு காரணம். காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இல்ல. காங்கிரஸ் அத்தனை சீட்டு ஜெயிச்சதுக்கு காரணம் அதிமுக பிளந்திருந்தது ஒரு காரணம். திரு ராஜீவ்காந்தி, அமரர் ராஜீவ்காந்தியுடைய தொடர்ந்து தமிழக சுற்றுப்பயணம் ஒரு காரணம். அதே மாதிரி பிஜேபி இன்னைக்கு ஒரு 11% ஓட்டை வாங்கியிருக்குன்னா ஆல் கிரெடிட்ஸ் ஆர் கோயிங் டு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர். ஓகே, இது தமிழிசை தவறு பண்ணிட்டாங்களா? கவர்னராவே இருந்திருக்கலாம் இல்லையா சார்? இதுக்கு சார் இந்த அளவுக்கு ஒருவேளை காங்கிரஸ்ல இருந்திருக்கலாமோ? பாஜக எந்த காலத்துல காங்கிரஸ்ல இருந்தாங்க? இல்ல அவங்க அப்பா மாதிரி காங்கிரஸ்ல போயிருக்கலாமோ? அவங்க அப்பா எனக்கு இப்படி மேடையில வச்சு எல்லாரும் மதிக்கக்கூடிய தலைவர். நான் பர்சனலா நான் ரொம்ப போற்றத்தக்க தலைவர் திரு குமரி அனந்தன் அவர்கள். நான் அறிஞ்ச வரை தமிழிசை அரசியல் இயக்கத்துல சேர்ந்தது அவங்க அபிஷியலா பிஜேபியில தான். அவங்க அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எல்லாம் இல்ல. அவங்க தந்தையார் வந்து காங்கிரஸோடைய ஒரு மிகப்பெரிய என்ன கேக்குறேன்னா சார், அவங்க அப்பா மாதிரி காங்கிரஸ்ல போயிருக்கலாம். என்ன உங்களுக்கு குறைச்சல்? பிஜேபி பொறுத்த மட்டும் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இப்படின்னு பிடிச்சி வச்சாங்க அப்படின்னா வந்து அது பிள்ளையார் வலிச்செறிஞ்சா சாணி. அதுதான் பிஜேபி. அது தெரியாதவங்களை தமிழிசை 2 மாநில கவர்னரை விட்டுட்டு அவங்க ஏன் வந்து இந்த ரிஸ்க் எடுத்தாங்க அப்படிங்கிறது, அது முட்டையில இருந்து கோழி வந்துதா, கோழில இருந்து முட்டை வந்துதாங்கிற மாதிரி பதில் தான். அவங்களே விருப்பப்பட்டு இந்த லைம்லைட் பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு விருப்பப்பட்டு விட்டுட்டு வந்தாங்களா கட்சி? ஏன்னா இங்க இப்படித்தானே கம்பு சுத்தினாரு நம்ம யூடியூப் மண்ணை இருக்கிற அண்ணாமலை. ஆனா 25% வளர்ந்துருச்சுங்கண்ணா, 30% வளர்ந்துருச்சுங்கண்ணா, ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளிட்டுக்கண்ணா அப்படின்லாம் அமித்ஷாட்ட போய் கம்பு சுத்தினாரு. அப்படியே தம்பி நீயே போய் கோயம்புத்தூர்ல நில்லுவோ அப்படின்ட்டாங்க. ஐயோ இல்லைங்கண்ணா, நான் எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம் பண்ணி நான் நீ ஒரு ஓட்டு வாங்க வேணாம், அதை நான் மோடி நானும் பாத்துக்கிறோம், நீ போய் நில்லு தம்பி அப்படின்னு இவரை மாட்ட விட்டாங்க. அந்த மாதிரி அகில இந்திய தலைமையாவது கூப்பிட்டு நீங்க போய் நில்லுங்கன்னு கட்டளை இட்டுதா இல்ல அவங்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா கவர்னரா இருக்கிறப்ப கூட ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வரணும், நம்ம டெய்லி லைம் லைட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பம் இருந்தது. அதனால அதை உதறிட்டு வந்தாங்களா? இப்ப இவரு ஐபிஎஸ்ஆ இருந்திருந்தா அந்த கன்னடத்துல தான் தெரிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்களா வெறும் சத்தத்திலேயே தமிழ்நாட்டுல ஒரு தன்னை பெரிய லீடர் மாதிரி. ஆனா அதிமுகவுமே அந்த அளவுக்கு வரலையே, பல இடங்கள்ல 3வது போயிடுச்சு. அதான் கன்னியாகுமரி பாண்டிச்சேரியில 4வது இடம் போயிடுச்சு சார். பாண்டிச்சேரியில எப்பயுமே வந்து அதிமுகவும் வீக்கு, திமுகவும் வீக்கு. கன்னியாகுமரிக்கு கேட்டீங்க, நான் கதறி பதில் சொல்லிட்டேன். 3வது இடம் போனதெல்லாம் பல இடங்கள்ல ஏங்க ஒரு இடத்துல பர்கூர்ல அம்மா கூட தாங்க தோத்து போனாங்க. சுகவனன் ஒரு சாதாரண கிளை செயலர் அம்மா ஒரு வாட்டி தோக்கலாம் சார். ஏன்னா இங்க 10 தோல்வி பழனிசாமி. ஏங்க எடப்பாடி 10 தோல்வி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலரா போன வருஷம் தான் அந்த கட்சிக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பாளரா அந்த கட்சியை காட்டி கொடுத்து கூட்டணி கட்சி பாஜகவுக்கு கிள்ளி கொடுப்போன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னப்ப இல்ல அள்ளி கொடுக்குற ஆள் காட்டி பன்னீர்செல்வம் 40 சீட்ல ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல அவரால். ஒருங்கிணைப்பாளரா இருந்தார் பன்னீர்செல்வம். அவர் இருந்த வரைக்கும் இந்த தோல்விக்கு எல்லாம் அவர் தான் காரணம். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் வெளியே போயிட்டாரு சார். இந்த 40 சீட்ல அப்படி பாத்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலும் இப்ப இருக்கிற சட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்திருக்குது. ஈரோடுல கேமரா தூக்கிட்டு வந்து பாத்தீங்கல்ல, பண சுனாமி அடிச்சுதா, பண சுனாமி பணம் இல்லையா சார்? அதிமுக வந்து அவங்க அதிமுக மிஞ்சி போனா கிள்ளி கொடுக்குங்க. அவன் தான் கொட்டினான கொண்டு ஜேசிபி வச்சு கொட்டினான. அதாவது ஒரு ஃபார்முலாவே கண்டுபிடிச்சானுங்களே, கின்னஸ்ல எல்லாம் வந்து ரெக்கார்ட்ல பாத்துட்டு போனாங்களே திருமங்கலம் ஃபார்முலான்னு. அதுக்கப்புறம் ஆடு மாடு தான் பட்டியல் அடிச்சு உங்க கரூர் பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சேலம் மாவட்டத்திலும் கேள்விப்பட்டிருப்போம். உயிருள்ள 6 அறிவு படைத்த மனிதனை பட்டியல் அடிச்சு 3 நேரமும் சோறு கொடுத்து 500 ரூபாய் கையில கொடுத்து டெய்லி பேட்டா கொடுத்தா எவன் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவான்? நான் கூட எங்க வருது ஒரு உள்ளாட்சி விக்கிரவாண்டியில வருது. எனக்கு அதிமுக வேட்பாளர் அறிவிக்கல. இப்ப இன்னைக்கு காலையில நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பொதுச் செயலாளர் தலைமையில வந்து குழு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்று மாலைக்குள்ள ஒன்னும் பதறாதீங்க, இன்னைக்கு மாலையில வந்துரும். சேலத்துல எனக்கு 10 ஓட்டு இருக்குதுங்க என் குடும்பத்துக்கு. உங்க பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நேத்து தான் முந்தா நாள் தான் நான் வெளிநாட்டுல இருந்து வந்தேன். நான் 10 ஓட்டையும் டிரான்ஸ்பர் பண்ணி விக்கிரவாண்டியில இந்த இடம் நான் வாக்கு அப்படி போட்டாதான் ஜெயிக்க முடியும் போலமே ஏடிஎம்கே. ஐயோ நான் அதெல்லாம் பாக்கலீங்க பாஸ். ஒரு ஓட்டுக்கு 20,000 ரூபாயா திமுக கொடுக்க போறது. அப்ப ஏன் 10 ஓட்டு இருந்துன்னா கேரளாவில வாங்கின ஜாக்பாட் லாட்டரி மாதிரி எனக்கு 10 பேர் இங்க வந்தோம்னா கேரளாவில லாட்டரி வாங்குற பாருங்க, அந்த மாதிரி ஜாக்பாட் ஏதாவது முடிஞ்சா நம்மள இதுல சேர்த்து விடுங்க பாஸ். பார்த்து ஒரு ஆளுக்கு 20,000 ரூபாய் நினைச்சு 32 வருஷம் அதிமுக இருக்கு, ஒருத்தரும் சம்பாதிக்காம இருக்கிறது ஒரு உண்மையே சூப்பர் தான் சார். போய் பொதுமக்களை கேட்டு பாருங்க, பொதுமக்களை கேட்டு பாருங்க. எள்ளு திருடினவன் திருடனா, மலையவே திருடினவன் திருடனா பொதுமக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. அதிமுக காரன் அதிக கொள்ளையடிச்சானா தமிழ்நாட்டை, திமுக காரன் கொள்ளையடிச்சானான்னு போய் கேட்டு பாருங்க. ஆனா கொள்ளைங்கிறத 2 பேருமே பண்ணிருக்கீங்க. அது சாக் பீஸ் திருடினாலும் திருட்டு தான், சாக்லேட் திருடினாலும் திருட்டு தான். அதை வந்து நீங்க அதான் சொல்லணும், அண்ணா பொதுமக்கள்கிட்ட கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க சட்ட ஒழுங்கை பத்தி, யார் நாட்டை கொள்ளையடிச்சாங்கிறத பத்தி, யார் ஆட்சியில சட்ட ஒழுங்கு கேவலப்படுத்து, கிருஷ்ணன் தானே கழுத்து எடுத்துக்கிட்டு செத்து போயிட்டாரா, ஒரு முன்னாள் அமைச்சர் தான் மீச விட்டு ஒருத்தர் இருக்காரு KN ராமஜெயம், அவர் எப்படி செத்து போனாரு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது எந்த ஆட்சியில, அம்மா ஆட்சியிலையும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் குண்டர்களும் ரவுடிகளும் இந்த மாநிலத்தை விட்டே ஓடி போயிருவாங்க. அதிமுக ஆட்சியில குறைஞ்சபட்சம் என் சொத்து ஏங்கிட்ட இருக்குங்கிற இது இருக்குதா இல்லையான்னு போய் நீங்க அப்பப்ப எலெக்ஷன் இதெல்லாம் எடுக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, மக்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. சரி சார், இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு கேட்டதுக்கு நான் மறந்து போயிட்டேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 விதமான போட்டி. மோடி வேணுமா வேண்டாமா, மோடி வேண்டான்னு திமுக ஒரு வலுவான அணி அமைச்சது, மோடி வேணும் அப்படின்னு மக்கள் முடிவு எடுத்துறாங்க. மோடி வேணா எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வேணாம். இருங்க சார் பேச விடுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. மோடி வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைச்சாங்க. மோடி வேணும்னு நம்ம இந்த எல்போர்டு IPS ரஜினிக்காக தயாரிக்கப்பட்ட அண்ணாமலை இன்ஸ்டன்டா பிஜேபியில் ஏறி சைக்கிள்ல ஏறி போக்ஸ் வேகன் ஆர்ன் வச்சு அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறாருல, அவர் தலைமையில தொடர்ச்சியா அவர் சொல்றது இங்க போட்டியே திமுகவுக்கும் பாஜகவுக்குங்கிறது மாதிரி தான் ஆயிடுச்சோ. எடப்பாடி பழனிசாமி யாருமே கண்டுக்கல போலயே சார். அதாவது உங்க பார்வை குறைபாடுக்கு நான் என்ன தம்பி பண்ண முடியும்? வெறும் 20% ஓட்டு அண்ணாமலை பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த சர்க்கஸ் எல்லாம் போனீங்கன்னா அங்க பெரிய சாகசம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, உயிரை பணைய வச்சு அவன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். பஃபூன் ஒருத்தர் இருந்தா டூன்னு கத்திட்டு அந்த இதை அடிச்சுட்டு போவார் பாத்தீங்களா, அதுதான் அண்ணாமலை பண்ண வேலை. அவர் விட்ட சவுண்டுக்கும் வாங்கின ஓட்டுக்கு நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். CP ராதாகிருஷ்ணன் அந்த கட்சியோடைய மாநில தலைவராக இருந்தப்ப இன்னைக்கு கவர்னரா இருக்காரு மரியாதைக்குரிய CPR, அப்ப அந்த கட்சியில் நானும் பயணிச்சுவேன். அன்னைக்கே 4% ஓட்டு உள்ளாட்சி தேர்தலில் பாஜக வாங்குச்சு. 2வது இப்ப இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இவராக கிளைம் பண்ணிட்டு 5.5% ஓட்டு வாங்கணும்னு சொன்னார். அப்ப மேற்கொண்டு எவ்வளவு 4.5% வாங்கியிருக்கேன், இல்ல 5ன்னு வச்சுக்கங்க, யூ டேக் இட் 5. 5% ஓட்டு இந்த வாங்குறதுங்கிறது அது நடக்கிறது பிரதமருக்கான தேர்தல். 2019 பிரதமர் நரேந்திர மோடி மேல இருந்த எதிர்ப்பு தமிழ்நாட்டுல இப்ப இல்ல. பிரதமர் திரும்ப திரும்ப தமிழகத்துக்கு ஒரு 6 முறை வந்தது. இதுல அண்ணாமலையோட கிரெடிட் எங்க சார் இருக்கு? சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க சார். நீங்க பிஜேபி ஆரம்பிச்சீங்கல்ல, இதுல அண்ணாமலையோட கிரெடிட் வெறும் சத்தம். கீர்த்தி சிறிது வார்த்தை பெரிது அப்படிம்பாங்க பாத்தீங்களா, வெங்கல கழைக்குள்ள போன யானை எப்படி சத்தம். சரி சார், நீங்க அண்ணாமலையே பத்தி எதிரியாவே பாத்துட்டு இருந்தா எப்ப ஸ்டாலின் போய் சண்டை போடுவீங்க? அதான் இப்ப அதுக்கு ஒரு பக்கம் மோடி வேண்டான்னு அவங்க, மோடி வேணும்னு இந்த எல்போர்டு, எங்களுக்கு மோடியும் வேண்டாம், ராகுல் தாடியும் வேண்டாம், கார்கே தாடியும் வேண்டான்னு. இது ஒரு கடினமான நிலை. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு பிரதமர் யார், ஏன்னா அந்த பக்கம் அவங்க பிரதமரை குறிப்பிடலனா கூட கிட்டத்தட்ட ராகுல் காந்தி தான் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். ஆனா அம்மா ஜெயிச்சாங்க 2014 சார். அன்னைக்கு மோடி அம்மாங்கிறீங்களா? வாஸ்தவம் தான். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் சுத்தக்கூடிய தலைவர்ல, திரைத்துறையில இருந்து வந்த புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவருக்கு இருந்த அவங்களோட பிளஸ் அப்படின்னா, சாதாரண சிலுவம்பாளையங்கிற கிராமத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காருங்கிறது திமுகவுல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இது நடக்காது. நான் தான் சொல்றேன், இன்னும் 30 ஆண்டு கழிச்சு திமுகவுல யாரு பொதுச் செயலாளர்னு கேட்டீங்கன்னா, தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியும். அண்ணா திமுகவுல எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. நம்ம சாதாரணமா வந்துதான் இன்னைக்கு OPS, TTV, சசிகலா எல்லாம் வேணாங்கிறாரு. சசிகலா புஷ்பாவா அவங்க பிஜேபியில இருக்காங்களா? அவங்க வேணாம்லாம் சொல்லி பிஜேபி விட்டு வர சொல்லுங்க சார். அம்மாவுடைய தோழி சார் சசிகலா. எடப்பாடி பழனிசாமி ரிட்டையர்டு கால்ல விழுந்து பதிவு வாங்கினார்ல, அம்மாவுக்கு சசிகலா சோறாக்கி போட்டுக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சு போன கேஸ். போட்டு சோறாக்கி போட்டிருந்தா ஏன் சார் கால்ல விழுணும்? அது சோறாக்கி போட்டிருந்தா எதுக்கு சார் கால்ல விழணும்? யாரு என்ன? சரி அப்படியே சொல்றேன். சதி பண்ணாங்கல்ல, அம்மா ஜெயிலுக்கு போறோன்னு நடராஜனை CM ஆக்கணும்னு சதி பண்ணாங்கல்ல, உட்காந்து சதி பண்ணது தெரிஞ்ச உடனே அம்மா வெளியேற்றுனாங்கல்ல, மறுபடியும் மன்னிப்பு கடிதாசு குளிச்சு தெரியுமா தெரியாது? கட்சியில சேர்த்து அதுல மன்னிப்பு கடிதாசு கொடுத்து கட்சியில சேர்த்தது தெரியுமா தெரியாதாங்கிறது என் கேள்வி. குதிரைக்கு கொம்புகள் ஒன்றா இரண்டா என்பதன் கேள்வி, உண்டா இல்லையா என்பதல்ல. அந்த மன்னிப்பு கடிதாசுல அந்த அம்மா சொன்னது, நான் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அம்மா ஏத்துக்கிட்டாங்க. சோ அம்மா விருப்பத்தை நிறைவேற்றியவர் எடப்பாடி பழனிசாமி. எப்படின்னா, அரசியல்ல ஈடுபட மாட்டேன்னு தானே அம்மா அவங்ககிட்ட எழுதி வாங்கினாங்க, நீ வெளியே போன்னு அனுப்பிச்சு விட்டார். அதுதான் தினகரனை இருந்த காலத்துல பாய்ஸ் கார்டன் வாட்ச்மேன்ட்ட கூப்பிட்டு உள்ளே விட்டுறாத அப்படின்னு அம்மா துரத்துனாங்க. அதை ஃபாலோ பண்றாரு. அம்மாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றியவர் எடப்பாடி பழனிசாமி. சரி சார். அம்மா ஒண்ணு அம்மா குடும்ப ஆதிக்கத்து குடும்ப அரசியலை ஏத்தவங்க. உண்டா இல்லையா தெரியுமா தெரியாதா? ஆமா. இவர் நம்ம பழைய பேச்சு வந்து டீ கடை ஓனர், இப்ப இருக்கிற பலாப்பழம் பன்னீர்செல்வம், இவரு முதலமைச்சர், இவர் பையன் MP, இவருடைய தம்பி பார்த்தீங்கன்னா நகரசபை தலைவர். சோ குடும்ப அரசியலும் பண்ணி இவ்வளோ பெரிய பலனை கண்டு உன்னை மேல சொல்றேன் சார். இவ்வளவும் பண்ணிட்டு என்ன அந்த கட்சிக்கே துரோகம் பண்ணியா?
நீயும் வெளியே போ, குடும்ப அரசியல் பண்ண நீயும் வெளியே போ, அதிமுக துரத்தி விட்டுருச்சு. ஸோ அம்மா என்ன, அதே மாதிரி 4வது அம்மாவோட விருப்பம், நரேந்திர மோடி பிரதமர் மரியாதைக்குரிய பிரதமரோட வந்து பெரிய அளவுக்கு அவங்க நட்பு இருந்தாலும் பாஜகவோட ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம்னு நினைச்சாங்க. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அம்மா 4 விஷயங்கள் என்ன நினைச்சாங்களோ அதை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றிருக்கிறாரு. பாராளுமன்ற தேர்தல், இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய வாக்கு சதவீதம் 26, அதிமுகவுடைய வாக்கு 21. 2 பேத்துக்கும் இடையேயான வாக்கு சதவீதங்கிறது 5%. அது நல்லா சார். திமுக எத்தனை தொகுதியில போட்டிட்டாங்க? அதிமுக 34 தொகுதியில போட்டிட்டாங்க. 34 புதிய தமிழகத்தோட சேர்த்தி. ஆமா, புதிய தமிழகத்துக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குதா? அப்ப சார் அப்புறம் 2026ல வராம போயிட போறாங்க. இல்ல அது எடப்பாடி சார் பழனிசாமி அப்படிலாம் டாக்டர் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு போறவர் இல்ல. அவர் அப்படி பார்த்தா பாஜகவோட தான் அவர் நீண்டு பயணிச்சாரு. அவர் கேட்ட தொகுதி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் வந்தாரு. அத நான் சொல்றதையே கேட்டு டாக்டர் பாஜக வந்து தொகுதி கிடைக்கல வரல சார். 360 கோடி ரூபாய் காசு கொடுத்து ஒரு வடநாட்டு பிராமணனை வச்சு அவனுக்கு இதெல்லாம் கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. நம்ப முடியாத வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இப்ப அவங்க கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளவு, திமுக அது எவ்வளவு சரிஞ்சிருக்குது. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் உள்ள வாக்குங்கிறது 5%. அதை நான் திரும்ப சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆண்டு பொதுச் செயலாளராக வந்ததுக்கு அப்புறம் அவர் சந்திச்ச பாராளுமன்ற வெற்றியா பார்க்கிறீங்க. வெற்றியா நான் பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் இந்த இதெல்லாம் கம்பியில நான் கட்ட மாட்டேன். இது ஒரு எதிர்பாராத தோல்வி. ஏன்னா உறுதியா அவரை அவருடைய அரசியல் இதை நம்ம பக்கத்துல இருந்து பாக்குறதுனால சொல்றேன், உறுதியாக குறைஞ்சபட்சம் 10 தொகுதிகள். ஏன்னா திமுக மேல இந்த வீசுற எதிர்ப்பு அலை வந்து அதிமுகவுக்கு போகும்னு நினைச்சார். அதான் திமுக சேலத்திலேயே தோக்குறாரு. சேலத்துல தோக்குறாரு அப்படின்னா 2019 தோத்தாரு. 2019 எடப்பாடியிலேயே திமுக கூட வாங்கிருச்சு. இப்பவும் தோல்வி. அதாவது ஒரு பரிச்சார்த்தமான முறையில என்ன பண்ணாருன்னா, அம்மா எப்படி ஒரு இது பண்ணுவாங்களோ எல்லாம் புதுமுக வேட்பாளர்களா கொடுத்தாங்க. அது அம்மாக்குன்னு ஓட்டு போட்டாங்க. இப்ப அந்த மாதிரி ஸ்டேச்சர் இல்ல. நான் தான் சொல்லிட்டேன், இவர் கோமணம் கட்டின ஏழை விவசாயி. அம்மா திரைத்துறையில இருந்து அப்படியே வர்றப்பயே ஒளிவட்டத்தோட வந்தவங்க. புரட்சி தலைவரை பத்தி கேட்கவே வேணாம். இவர் கோமணம் கட்டிட்டு சிலுவம்பாளையத்தில் ஏர் ஓட்டிட்டு இருந்த விவசாயி. அவர் இந்த சீட்ல உட்கார்றதுக்கு உங்களுக்கு பொறுக்கலையா? அவர் இல்ல. ஆமா இல்லைங்க, இவர் எம்ஜிஆர் இல்ல, புரட்சி தலைவர் இல்ல, புரட்சி தமிழர். போதுமா? ஒரு சாதாரண கீழ் உங்க கரூர் மாதிரி இருந்து நீங்க எல்லாம் விவசாய குடும்பத்துல இருந்தா வந்திருப்பீங்க. அதுல இருந்து வந்து நீங்க இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிற, அது உங்களால முடியலையா? டீ கடை வச்சிருந்தாலும் இந்த கட்சிக்கு இருந்து துரோகம் பண்ணிட்டு போனாரு. இது அதிமுக தான் சாத்தியம் சார். அதிமுக தான் சாத்தியம். சூப்பர் தான். பட் ஆனா ஜெயிக்கணும் தானே? ஜெயிக்கணும் நிச்சயமா. 2026ல நான் தான் இன்னமும் நான் கிராமத்துல இருக்கிறவன், அந்த கிரவுண்ட் கனெக்டிவிட்டி உள்ளாதவன். அதாவது பிரதமர் அப்படிங்கிற தேர்தலில் அவங்க வந்து ராகுல் காந்தியை வேணுங்கிறவங்க ஒரு பக்கமும், மோடியை வேணுங்கிறவங்க ஒரு பக்கமும், மோடியை வேண்டாங்கிறவங்களுக்கு இப்படி ஓட்டு எல்லாம் பிரிஞ்சுது. துரதிருஷ்டவசமா திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுங்கிறது 3ஆ பிரிஞ்சு போச்சு. அதை நாங்க எதிர்பார்க்கல. அது அப்படியே அதிமுகவுக்கு வரும் அப்படிங்கிறப்ப அதான் இந்த டுமில் அதிபர் ஒருத்தர் இருக்கிறாரு, 55 வயசாகி மேக்கப் போட்டு 45 வயசுக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கிறாரு. நம்ம இந்த ஆமகரி சீமானு, அவர்கிட்ட கொஞ்சம் ஓட்டு போயிடுச்சு. பாஜக கூட்டணியில பிரதமருடைய 2026 நடக்கும். அப்போ இன்னொரு பாயிண்ட் எடுத்துறேன். அடுத்தது வரப்போறாரு விஜய், வரப்போறாரு. அவரும் ஆன்டி கமென்சி ஓட்ஸ் தான் பிரிப்பாரு. அப்ப ஏடிஎம்கே கூட்டணி இல்லாம இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அதே தானே. நாளை நடப்பது யார் அறிவார்? அரசியல்ல நாளை நடப்பது யார் அறிவார்? இப்ப ஒரு காலையில வரப்பதான் ஒரு தொங்கு சதை இருக்குது, அந்த செல்வ பெருந்தகைன்னு. அதாவது காமராஜர் அவருடைய இவரு, எனக்கு ஒரு பேர் மறந்து போச்சு, இவங்கெல்லாம் இருந்த கக்கன் இல்லைங்க, அவர் ஒரு ஐயரு. காமராஜருடைய சுப்பிரமணியம் இல்ல, சுப்பிரமணியம் இல்ல, இந்த மாதிரி பெரும் தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்த சீட்ல 7 கட்சிக்கு போயிட்டு காங்கிரஸ் சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாம அந்த வார்த்தையை பயன்படுத்த, அது இன்னொரு கட்சி, அந்த கட்சியில கொண்டு போய் இந்த செல்வ பெருந்தகைங்கிற ஒரு கலிசடையை உட்கார வச்சிருக்காங்க. தலையெழுத்து. உண்மையான காங்கிரஸ்காரன் பார்த்தானா வேதனைப்படுவான். உண்மையா இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற காங்கிரஸ்காரங்க எல்லாம் மறந்துட்டாங்க சார். நம்ம திமுக நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் தான் வந்து சொல்றாரு, நம்ம வந்து தனிப்பெரும் கட்சியா உயர்ந்து காட்டணும் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயத்த பண்றாரு. மைக்கு அறிவாலயம் பக்கம் ஸ்பீக்கர் திருப்பி சொல்லுங்க, நாளைக்கே மாத்தி போடுவாங்க. யார் சார்? யார் மாத்துறது? ஸ்டாலின் மாத்துவாரா? ஸ்டாலினோட சாய்ஸ் தான் அவரு. முத நாள் என்னமோ கம்பு சுத்தினார வந்து நாங்க வந்து சீட்டு கொடுக்குற இடத்துல வந்து சீட்டு எடுக்கிறதாங்க. 99 சீட்டு என்னப்பா பீஸ் புடுங்கிட்டேன். அப்படியே அப்ப 99 இடமா? ஏன் பாஜக கூட தான் 240 ஜெயிச்சிருக்குது. 99 சீட்டு ஜெயிச்சு மைனாரிட்டி ஆட்சி நடத்துறாரு கருணாநிதி. பாஜக இன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்றீங்களா? 99 சீட்டு மைனாரிட்டி அரசு, மைனாரிட்டி அரசுன்னு அம்மா ஓங்கி ஓங்கி குட்டுவாங்க. அப்ப EVKS இளங்கோவன் போய் மிரட்டி கூட பார்த்தாரு காங்கிரஸுக்கு. அவர் தான் இன்னைக்கு மாநில தலைவராக இருந்தாரு. அது இப்போ ஒரு பீஸ் போன பல்பு. அவரு சொன்னாரு, கருணாநிதி இவங்களை சேர்த்துக்கிட்டாரா?
காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் அப்படிங்கிறது திமுகவின் தொங்கு சதை, திமுகவின் கிழிந்த தொங்கு சதை. ஒரு பாரம்பரியம் இல்லாத காங்கிரஸ் கட்சியில யாரெல்லாம் இருந்தாங்கன்னு எந்த தகுதியும் இல்லாத 7 கட்சிக்கு போன செல்வ பெருந்தகை அந்த கட்சிக்கு போட்டிருக்கிறாங்கன்னா சர்வநாசம், தலையெழுத்து. அது கட்சி பாடு, அந்த கட்சி பேரை சொல்லிட்டு இல்ல அவருக்கு என்ன காங்கிரஸ் கட்சி சப்போர்ட்டருக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாமே அந்த ஊருக்கு மேற்கு பக்கம் தான் நிறைய இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே தெரிஞ்சுங்க. முக்காவாசி காங்கிரஸ் எங்கன்னா அந்தந்த கிராமத்துல ஊருக்கு மேற்கு பக்கத்துல தான் நிறைய ஓட்டு அங்க இருக்கும். உயிரோடு இருக்கிற ஓட்டுங்கிறது அற்ப ஓட்டு. அவங்க பார்த்து கண்ணீர் வெடிக்கிட்டு அருமையான தலைவர் கிடைச்சிருக்கிற. ஆஹா, காமராஜர் உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு செல்வ பெருந்தகை உட்கார்ந்து இருக்கிறாரு. ஐயா மரியாதைக்குரிய ஜி.கே. மூப்பனார் இருந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்க சேலத்தை சேர்ந்த அந்த கட்சி அன்னைக்கே தூக்கி நிறுத்தின வாழப்பாடி ராமமூர்த்தி மாதிரி தலைவர் இடத்துல செல்வ பெருந்தகையை வச்சு இன்னைக்கு அழகு பாக்குறோம் அப்படின்னு அவங்களா பார்த்து கொண்டாடிக்கிட்டு தலையில அள்ளி மண்ணை போட்டு. சரி சார், நம்ம விக்கிரவாண்டிக்கே வருவோம் சார். திமுக வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, அந்நியர் சிவான் ஒரு கேண்டிடேட். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. போன ஆன் பண்ணி பாருங்க, அநேகமா இன்னும் கூட அறிவிச்சிருக்கலாம். காலையில 9 மணிக்கு யார ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது யார் என்ன நிறுத்தினாலும் என்னுடைய கேண்டிடேட் ஜெயிக்க பண்ணு ஃபர்ஸ்டா நிறுத்துவாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா அல்ல. சரி, என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேற. சரி சார், விக்கிரவாண்டியில என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க அதிமுக? நம்பர் தரட்டுமா? பொதுச் செயலாளர்கிட்ட போன் பண்ணி கேக்குறீங்களா? நம்பர் வேணா தரேன் சொல்லு. 98 நம்பர் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். இல்ல சார், தோல்விங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப 20,000 ஓட்டுல தோக்குற மாதிரியா, 50,000 ஓட்டுலயா, இல்ல அதுக்கு மேலயா? ஆமா, இவரு பெரிய நீங்க எல்லாம் எது எடுத்து போட்டீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. உள்ளபடி அதாவது திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப இடைத்தேர்தல் தமிழகத்துல எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உலக பிரசித்தி. உள்ளபடி இப்பவே போட்டு வச்சுக்கிறீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா 11 தோல்வியாதான். 11 ஈரோடு இடைத்தேர்தலை நீங்க வந்து கண்ணுல பாத்தீங்களா இல்லையா? திருமங்கலத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? திமுக ஆட்சி அதான் சொல்றேன். 20,000 ஒரு ஓட்டுக்கு இப்ப அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற காசு எதுக்காக மாவட்ட செயலர் எல்லாம் பாத்துறாங்க? அந்த செஞ்சி பஸ் தானே ஏற்கனவே பீஸ் கொடுக்குனாங்களா? இப்ப அவரு தூக்கிட்டாங்க. இப்ப மட்டும் அவங்களுக்கு வன்னியர் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா நடக்கிறது வன்னியர் இடத்துல ஓட்டுங்கிறது. அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்ற சில சமுதாயத்தினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியதும் வருங்கிறது தெரிஞ்சும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்து தான் விரல எடுத்து தான் கண்ணையே குத்திக்கிட்டாரு. அந்த வன்னியர்கள் அதை நினைச்சு பார்க்க மாட்டாங்களா? அப்படி நினைச்சு பார்த்துதான் சார் பல இடங்கள்ல வெற்றி கொடுத்திருக்காங்க. ஏடிஎம்கேக்கு நார்த் சைடு எல்லாம் வெற்றினா வந்து அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இல்ல, இன்னைக்கு வன்னியர் சமுதாய மக்கள் அப்படிங்கிறது அவங்க மத்தியில எடப்பாடி பழனிசாமி அவர் வேற சமுதாயத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அவர் நமக்காக இதை செஞ்சார் அப்படின்னு அவர் மேல ஒரு நல்ல பாசிட்டிவான தாட் எல்லா வன்னியர்களுக்கும் இருக்குது. நிச்சயமா விக்கிரவாண்டியில தேர்தல் முறைப்படி நடந்தால் அதிமுக பெரும் வெற்றி பெறும். இந்த 3 வருட சுனாமி ஆட்சிக்கு எதிராக, சுனாமி எதிர்ப்பலை அடிக்கிற இந்த ஆட்சிக்கு எதிராக 2011 கருணாநிதி எப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி பண்ணாரோ அதை விட கேவலமான ஆட்சி நடத்தி கருணாநிதியை ஜெயிச்ச ஸ்டாலினை தண்டிக்கும் விதமா விக்கிரவாண்டியில மக்கள் அதிமுகவிற்கு உறுதியான வெற்றி. பை எலெக்ஷன்ல போனவாட்டி ஈரோடு கிழக்குல வந்தது, அது ஒரு கொங்கு பெல்ட். இப்ப விக்கிரவாண்டி வருது, அது கொஞ்சம் வன்னியர் பெல்ட்னால ஏடிஎம்கே சமாளிச்சிடறாங்க. ஒருவேளை பை எலெக்ஷன் சவுத்துல எல்லாம் வந்துருச்சா என்ன சார், என்ன நடக்கும்? அதுல ஏதாவது சதி பண்ணி கரெக்டா இந்த பக்கம் எம்எல்ஏங்களே போற மாதிரி ஏதாவது அதிமுக ஏற்பாடு பண்ணிருக்குமா? சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. என்ன சார் இப்ப எல்லாம் பேசுறீங்க? நீங்க தான் உங்க கேள்வியோட நோக்கம் இல்ல சொல்றேன். ஒருவேளை சவுத் தமிழ்நாடுல ஏதோ ஒரு வேண்டிக்கீங்க, அடுத்தது யாராவது அந்த பக்கம் இருக்கிறவங்க யாராவது அப்படின்னு வேண்டிக்குங்க. அப்படி வேணா வேண்டிக்குங்க, வேற என்ன சொல்ல முடியும்? நேர்மையா நடந்தது அப்படின்னு சொன்னால் அதிமுக பெரும் வெற்றி பெறும். இல்ல வழக்கமா திமுக ஸ்டைல இது நடக்கும்னா அறிஞர் அண்ணா அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான் அதிமுகவின் வெற்றி லட்சியம் 2ஆம் இடம் நிச்சயம். உடனே அது கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இதுல போட்டுறாரு. தம்பி இதுல போட்டுறாதீங்க, நான் சொல்றது திரும்ப கவனிங்க. தேர்தல் முறைப்படி ஒழுக்கமா நடந்தால் அதிமுகவுடைய வெற்றி உறுதி. அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதெல்லாம் பை எலெக்ஷன் ஒழுக்கமா நடந்ததா சார்? திமுக கேக்குறீங்களா அதிமுக? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பை எலெக்ஷன் நடந்திருக்கலாம், ஒழுக்கமா நடந்ததா? கரெக்ட். அது மக்கள் பாக்குற மக்களுக்கே தெரியும். அதுலயும் அதிமுகவை தாண்டி சாதனை பண்ணவங்க திமுக தான். இவங்க இந்த மேயரா இருக்கிறப்பல என்ன அட்டுழியம் பண்ணாங்க இவங்க எலெக்ஷன். ஏன்னா திருமங்கலம் ஃபார்முலான்னு அதிமுக ஆட்சியில் இப்போ நடந்த இடைத்தேர்தலுக்கு பத்தி இது வந்திருக்குதா? ஈரோடு இதை வந்து கண்ணில் பார்த்தீங்க, பட்டி ஸ்டைல் அப்படின்னு நார்த் இந்தியாவில் இருக்கிற பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் ஃபோட்டோ எடுத்து போட்டோம். அந்த மாதிரி அதிமுக ஆட்சியில் ஏதாவது பை எலெக்ஷன் நடந்திருக்குதா? அதிமுகவின் வெற்றிங்கிறது வந்து உறுதி. அப்படி ஒருவேளை அங்கே வந்து வழக்கமாக இவங்க ஸ்டைல் நடத்தாங்கன்னா அதிமுகவுக்கு வெற்றி லட்சியம் 2ஆம் இடம் நிச்சயம். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து எந்த விதத்திலையும் வன்னியின மக்களுக்கு அவர் எந்த நல்லதும் பண்ணது கிடையாது. 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வன்னியர் மக்கள் நினைச்சு பார்ப்பாங்க. உறுதியாக அங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும். ஓகே, வன்னியர் மட்டும் ஓட்டு போட்ட போதுன்னு நினைக்கிறீங்களா? மத்த வன்னியரும் வேண்டும், அந்நியரும் வேண்டும். ராமதாஸ் பாணியிலே சொல்றேன், வன்னியரும் வேண்டும், அந்நியரும் வேண்டும். வணங்கும் தேவரும் வேண்டும், எல்லாம் வேண்டும். நாடாளும் நாடாரும் வேண்டும்.
செட்டியாரும் ஆனால் வேண்டும். பதவி எல்லாரும் வேண்டும். ஆனால் யாரும் பதவி ஊரே, எனக்கு- யாவரும் கேளு. ஆனால் பதவி எனக்கு மட்டும்தான். கருணாநிதி கூட சொல்லுங்க, ஏன் ராசாவாக சொல்லுங்களேன் பார்க்கலாம். ம். நான் தான் சொல்லிட்டேன், டீ கடை வச்சிருந்தவர் அதிமுக முதலமைச்சராக இருந்தாரு, சிலுவம்பாளையத்துல கோமணம் கட்டிட்டு கேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அந்த கம்பு சுத்துறாரு ராசா, அந்த ராசாவை வேணா நாங்க ஆண்டது போதும், நாங்க தான் காலகாலமா சமூக நீதி வெங்காய நீதினு பேசிட்டு இருக்கிறோம், வா ராசா நீ கொஞ்ச நாள் உட்கார். ஆனா அவங்க தங்கச்சியோட சொல்லியா கனிமொழி உட்கார சொல்ல பார்க்கலாம் அந்த சீட்ல. அதுக்கு உணவு கொடுத்து போமா, தூத்துக்குடியில ஏறி ஃபிளைட் ஏறி டெல்லி போ டுஸ், நம்ம அமைதிப்பட சத்யராஜ் நீங்க இருந்தீனா வம்பு அப்படின்னு. சொந்த தங்கச்சி ஒரு 6 மாசம் இந்த நீ ஆளு, நீ அங்க எல்லாம் என் தங்கச்சி தானே, நமக்கு எல்லாமே கரிசனம் சார் கனிமொழி அவங்க மேல. எனக்கு ஒண்ணு கரிசனம் இல்ல. நீங்க அதிமுக கேக்குறீங்கல்ல, உங்க பார்வை அப்படியே அறிவாலயம் பக்கம் கொஞ்சம் திருப்பி, இது ஒண்ணு சங்கர மடம் இல்லைன்னு சொன்னாங்க. சங்கர மடத்துல எனக்கு தெரிஞ்சு தகுதி அடிப்படையில தான் வர்றாங்க, அதுல வாரிசு கிடையாது. வாய்க்கிலேயே ஒரு காலத்துல கருணாநிதி பேசினார்ல, திமுகவுல அவங்க குடும்பத்தை தவிர, நேருவோட குடும்பத்தை தவிர, துரைமுருகனோட குடும்பத்தை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திலயும் KKSR பசங்க இந்த மாதிரி வாரிசு வாரிசு வாரிசுங்கிறதுக்கு அடிப்படை கேடுகட்ட கட்சி. அதுல நீங்க அதிமுக எப்படி, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வாரிசு இல்லாம, நான் ஏற்கனவே பல முறை சொல்லி, எடப்பாடி பழனிசாமிக்கு எத்தனை பையன் எத்தனை புள்ளன்னு யாருக்கா தமிழக மக்களுக்கு தெரியுமா, இல்ல ஏதாவது மீடியாவில பார்த்துருக்கிறீங்களா? அதுதான் அதிமுக. இந்தியாவிலே வாரிசு உரிமை இல்ல, வாரிசை கொண்டு வந்து பட்டம் சுமத்தி உட்கார வைக்கிற கட்சி அல்ல அதிமுக. ஓரளவுக்கு அகில இந்திய ரீதியில பாஜகவையும் நான் சொல்லுவேன், கம்யூனிஸ்டும் சொல்லுவேன். ஆனா அது செத்து போய் குளிக்கு போய் பல வருஷம் ஆகி போச்சு. ஆனால் அவங்களும் ஓரளவுக்கு வாரிசு இதை கொண்டு வர மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அதிமுக வேறு, திமுக என்பது வேறு. 2026 இந்த திமுகவுக்கு சாவு மணி அடிக்க தொடங்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை கொஞ்சம் கூட்டணி இன்னும் பலப்படுத்தி இருக்கலாங்கிறது தான் மக்களுடைய எல்லா எதிர்பார்ப்பும் இருந்தது. அதிமுக அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப கிட்டத்தட்ட 17 கேஸ் 1.5 வருஷம் கோர்ட்டா ஏறி எடப்பாடி பழனிசாமிக்கு முழங்கால் தேஞ்சு போச்சு. இந்த பன்னீர்செல்வங்கிற துரோகி போட்ட அத்தனை கேஸ்லயும், ஆனா 16 கேஸ்ல ஜெயிச்சு, இவர் பண்ண சதியெல்லாம் பிஜேபியோட சேர்ந்து பண்ண சதியெல்லாம் முறியடிச்சு, இன்னைக்கு ஏகோபித்த பொதுக்குழு செயற்குழு தொண்டர்களால் பொதுச் செயலாளர் வந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப அம்மாவும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஆனா 2026ங்கிறது அவருக்கு ஆசிட் டெஸ்ட், அதை நான் மறுக்கவே இல்லை. அதுல நிச்சயமா சாதாரண விவசாயி, இந்த விவசாயின்னு பவுடர் போட்டுக்கிட்டு தலையில பச்சை துண்டு கட்டிட்டு ஏமாத்துவாரன் அவர் சொல்ல, உண்மையான ஏறு பிடித்த கோமணம் கட்டின எடப்பாடி பழனிசாமி என்ற விவசாயி தமிழகம் 2026 தன்னுடைய முதலமைச்சராக கொண்டாடும் உச்ச மகனை அந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கும். ஓகே சார், 2026க்கு முன்னாடி விக்கிரவாண்டியில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னோட இருந்து பல்வேறு கருத்துக்களை பேர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. தேசியத்தை எந்த காலத்திலையும் மறக்காம, அதே சமயத்துல மாநில உரிமைகள் அப்படின்னாலும் என்ன அப்படி ரெண்டையும் மறக்காத ஒரு ரயில் தண்டவாளத்துடைய இணையாத 2 கோடுகள் மாதிரி போயிட்டு இருக்கிற தமிழகத்துல ரொம்ப நியாயமாகவும் ரொம்ப நாணயமாகவும் நடக்கிற பேசு தமிழா பேசல எனக்கு வாய்ப்பளித்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி சார், தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.